சீசன் 2 உடைய கதையே நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் சீரிஸை பார்க்குற தன்மையில் இருக்காது, ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற தன்மையில் தான் இருக்கும். இந்த வே இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், இட் இஸ் ரிட்டன். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு போங்கா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அதே இடத்துல பட் ஆனால் பாதி க்ரௌடு கேதர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ரியல் அந்த கமெண்டேட்டர் எவ்வளோ அத்தன்டிக்காக அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண முடியுமோ. This will be a completely standalone story, but still you will enjoy those. அவரை பாட வைக்கிறது உங்களோட ஐடியா தானே? மதுரையோடைய ஃப்ளேவரோட ஒரு விஷயம் பண்ணலாம். நான் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு எழுதி சைமனுக்கு அனுப்புறேன். இன்னொரு சமீபத்தில் கருப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய வருது. ஸோ கருப்பு சாமியை பற்றி எப்படிலாம் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்கும்போது அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைமன் கிட்ட வந்துட்டு எனக்கு அந்த காலகட்டத்தில் எங்கேயோ அந்த யூனிவர்ஸ் மாதிரி வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஆண்ட்ரூ யூனிவர்ஸ். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. கண்டிப்பா. ஏன்னா வெலோனிக்கு அப்புறம் சஞ்சனாவோட வேல்யூ வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இட்ஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 7ஆம் தேதி உங்களுக்கு வதந்தி சீசன் 2 ரிலீஸ் ஆகுதுன்னா 7ஆம் தேதி சஞ்சனாக்கு படமும் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ த க்ரோத் ஆஃப் சஞ்சனா இஸ் லைக் ஹியூஜ் ஆஃப்டர் வெலோனி. ஐ திங்க் இட்ஸ் கோனா ஹேப்பன் டு மணின்னு நான் நம்புறேன், டு யஷ்வந்த் ஆல்சோ அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். பட் ஹீ நீட்ஸ் டு சூஸ் த ரைட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்துட்டு அதாவது சொல்லுவாங்க வந்துட்டு முதல் இது வந்துட்டு மோதிர கையால் கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டு போடணும் அப்படின்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு முதல் இது ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிடணும். ஆனால் அதுக்காக வந்து யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது முதல் இது வந்துட்டு அமைஞ்ச மாதிரியே அடுத்ததும் அமையணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதில் வந்துட்டு ஹீ நீட்ஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அஃப்கோர்ஸ் ஹீ வாண்ட்ஸ் டு டேக் கைடன்ஸ், கேட்டு இது பண்ணி ரொம்ப அப்படியே கேர்ஃபுல்லாக ஐல் த்ரெட் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது. ஸோ அதனால ஹீ கேன் கோ கிரேட் லெங்க்ஸ். அவரை பாட வைக்கிறது உங்களோட ஐடியா தானே? அது வந்து சைமனுடைய ஐடியா. ஆமாம், சைமன் வந்துட்டு அது ஒரு மாதிரி ஜாம் பண்ணி இப்படி ஒரு ஐடியா. ஸோ மதுரை எப்படி என்ன ஏதுன்னா சைமன் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டாக வந்து சென்னை பேஸ்ட். ஸோ மதுரையோடைய ஃப்ளேவரோட ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னும் போது வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு எழுதி சைமனுக்கு அனுப்புகிறேன். இதெல்லாம் வந்துட்டு மதுரையோடைய சில லோக்கல் ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணிட்டேன், ஓலடாவு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டேன். உடனே அவர் வந்துட்டு ஓலடாவு நல்லா இருக்குது, இது பயங்கரமாக சவுண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓலடாவு ஒலப்புற சீனு வந்துட்டு அவரே வந்துட்டு அந்த இது ரெண்டும் ஓ நல்லா அழகாக இருக்குது அப்படின்ட்டார். சொன்னதுக்கப்புறமா பார்த்தா திருப்பி ரீசெக் பண்ணி பார்க்குறோம், பார்த்தா ஓலடாவே கிடையாது, அது ஊலடாவு அப்படின்னு. ஐயோ ஊலடாவா, ரைமிங் அப்போ உட்கார்ல, இது செட் ஆகாது போல் அப்படின்னு நினச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு அந்த ஓலடாவுன்னு ஒரு வார்த்தை சொல்லி அது வார்த்தை செட் ஆகல, திருப்பி ஊலடாவுன்னு அது மாறிச்சு அப்படிங்கிறதே எங்களுக்கு மறந்து போயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப அப்படியே கேட்டு பழகிடுச்சுது. ஸோ அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஜாம் பண்ணுவோம், கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னும் போது அந்த ஜாம் பண்ணுற டைமில் இவன் வந்துட்டு அண்ணே இப்படியாண்ணே அப்படியாண்ணே அப்படின்னு பேசுனோடனே இதுவே நல்லா இருக்கே, நீ அந்த லைனை சும்மா பாடு இது பண்ண அப்படின்னோடனே இன்னும் மோர் அத்தன்டிக்காக வந்துட்டு இட் ஸ்டார்டட் ஃபீலிங். ஸோ அப்போ சரி ஓகே நீயும் கூட பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணம் போர்ஷன், அந்த முதல்ல பேசுறது, அந்த விஷயங்கள்லாம் யஷ்வந்தையே பண்ண வச்சிட்டோம். ஓகே. ஜல்லிக்கட்டு போர்ஷனுக்கான மெனக்கடல் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருந்தது? ஜல்லிக்கட்டு போய் நேரில் மீட் பண்ணி விட்னஸ் பண்ணோம் கம்ப்ளீட்டாக, எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டு. அந்த பாலமேடு அங்கே தான் வந்துட்டு போய் பார்த்தோம். காலங்காத்தால் ஒரு 2 மணிலேருந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க போல். ஸோ நாங்களும் போய் 2 மணிக்கே போய் உட்காந்துட்டோம். ஏன்னா நமக்கு அந்த இடம் ஒன்ஸ் கிடச்சிருச்சுன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைட் கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளோ க்ரௌடு. அண்ட் அது முடிகிற வரைக்கும் மத்தியானம் 1:30-2 மணி வரைக்குமே கூட நீங்கள் அப்படியே அங்கேயே தான் ஸ்டக்காகி இருக்கணும். பட் இருந்தாலும் போய் நேரில் போய் பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து அந்த என்டையர் அரீனா வந்துட்டு இட் வாஸ் மேஜிக்கல். அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எனர்ஜியோட உள்ளே வர்றதும் அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதும் வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணவே இல்லையே, எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சுது. பட் அதை கொஞ்சமும் வந்துட்டு குறையாமல் அப்படியே திருப்பி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கிட்டோம்.
சும்மா ஒரு இதுக்காக வந்துட்டு பண்ண போகிறதில்ல, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு போங்கா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு அதே இடத்துல திருப்பி அந்த ஈவெண்ட் இல்லாத டைமில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஈவெண்ட் எதுவுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி எப்படி கம்பி கட்டி இருந்தாங்களோ, எப்படி எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தாங்களோ, எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் அந்த கிஃப்ட்ஸு அந்த கார் அது எல்லாமே மேலே தூக்கி ஏற்றி வச்சிருந்தாங்களோ, க்ரௌட் எப்படி கேதர் பண்ணியிருந்தாங்களோ. அஃப்கோர்ஸ் அந்த என்டையர் லெங்த் ஆஃப் க்ரௌட் நம்மளால் இது பண்ணியிருக்க முடியாது, பட் ஆனால் பாதி க்ரௌடு கேதர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ரியல் அந்த கமெண்டேட்டர் எல்லாமே பொண்ணு வந்து எவ்வளோ அத்தன்டிக்காக அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அத்தன்டிக்காக ரீக்ரியேட் பண்ணி வி டிட் இட். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு இதை பார்த்துட்டு இது நிஜமான ஜல்லிக்கட்டு போய் நீங்கள் ஷூட் பண்ணீங்களா நீங்கள் அப்படின்னா, அப்படி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? சந்தோஷம், ஓகே, ஆமாம் அப்படி தான் நாங்கள் நிஜமான ஜல்லிக்கட்டு தான் போய் ஷூட் பண்ணோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டோம். ஸோ அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஆர்ட் டைரக்டர் இது வினோத் வந்துட்டு கொஞ்சம் கூட அது வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் சும்மா செட் பண்ணி ஸ்ட்ரக்சர் அப்படியே சுருக்கிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங் இல்லாத பண்ணிட்டார். யா, சசி சார் பற்றி பேசணும். த்ரூஅவுட் த சீரீஸ் நிறைய நேரம் அவரோட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நான் பார்த்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து மூவ் ஆன் பண்ணி சென்னையில் இருப்பாங்க, பட் வெரி ஃபியூ பீப்புள்ஸ் வில் பி தேர் இன் தேர் ஓன் பிளேசஸ். சசி சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணால் நான் மதுரையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு பேசும்பொழுது எப்படி? அண்ட் அவர் அந்த ஊர் கணக்கில் தான் இன்னும் இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார். ஆமாம், நான் மதுரையில் தான் போய் மீட் பண்ணேன் சசி சாரை. அவர் அங்கே போய் மீட் பண்ணி ஃபுல் டே வந்துட்டு 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணோம். ஜிஆர்டியில் தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து அவரே வந்துட்டு நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரூம் போட்டு கிளம்பி வர வச்சுட்டு காலங்காத்தாலே அவரும் கிளம்பி வந்து சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமில் போய் உட்காந்து ஃபுல் நரேஷன் கொடுத்து நடுவில் வந்துட்டு அப்படியே இது லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு சுப்பிரமணியபுரத்துலேருந்து ஒவ்வொரு கதையும் இது எப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணப்போ ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே எனக்கு டைம் கொடுத்து இவ்வளோ பேசுகிறீங்க. எனக்கு வந்துட்டு இதை வந்து என்ன நினைக்கிறதுனே தெரியல, ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் பயங்கர மரியாதை, பயங்கர அப்படி வந்துட்டு ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் டவுன் டு எர்த் அந்த மாதிரி இருந்தார். அண்ட் அன்னைக்கே கதை கேட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் ஆகிடுச்சு. இன்னும் லார்ஜர் பிக்சர் அது வந்துட்டு ஏதோ சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், பட் ஆனால் அது ரொம்ப ஹியூஜ். நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் வர்றது இருக்கு இல்லையா, அது வந்துருச்சுன்னா வந்துட்டு அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு மைண்டு ஃபாஸ்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த நடுப்பட்ட டைமில் வந்துட்டு என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அந்த குழப்பம் நம்மளை ஒரு 10 விஷயம் வந்துட்டு தேவையில்லாமல் யோசிக்க வச்சு அதை வந்து அப்படியே ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டு, ஸோ இவர்கிட்ட அன்றைக்கி அந்த கன்ஃபர்மேஷன் வந்தது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அன்னைக்கு கொலைகாரனுக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லை, பட் இட் வாஸ் நாட் மென்ட் டு ஹேப்பன். இட் ஹேட் அ கம்ப்ளீட்லி காட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான் ஃபார் இட். அதனால அன்னைக்கு அவருடைய சைலன்ஸ்க்கான ரீசன் வேறு. இன்னைக்கு வந்துட்டு திஸ் இஸ் மென்ட் டு ஹேப்பன் அண்ட் இவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து அப்படியே இமீடியட்டாக அதுக்கு வந்து எஸ் சொல்லணும் அப்படிங்கிறது வந்துட்டு இட் வாஸ் மென்ட் டு ஹேப்பன் திஸ் வே அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ தி மினிட் ஹீ செட் ஐ வில் டூ இட், கதை எழுத ஆரம்பித்தது எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு என்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுத முடிஞ்ச அந்த ஒரு தன்மை வந்துருச்சுது. அண்ட் அவர் வந்துட்டு சென்னைக்கு ஷூட் இருந்ததுன்னா வருவார், இங்கே இருப்பார், இல்லைன்னா மதுரைக்கு திருப்பி போயிட்டு. எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா ஏன் சார் நீங்கள் இப்போ ஊர்லேயே இருக்கிறீங்க, பிகாஸ் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் சென்னை, யாரை கதை சொல்ல வந்தாலும் சென்னைக்கு தான் வருவாங்க, எப்போயாவது ஒரு கான்வர்சேஷனில் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அவர் ஆனால் ரொம்ப ரூட்டட் பர்சன். அவர் வந்துட்டு அவருக்கு அங்கே தான் வந்துட்டு ஹீ ஃபீல்ஸ் அட் ஹோம். அது ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அதுக்கு தேவை ஏற்பட்டதுன்னா சுற்றுறது போகிறது வர்றது அதெல்லாம் பண்ணுறாரே ஒழிய எண்ட் ஆஃப் த டே வேர் டு யூ லிவ் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் ஒர்க், வேர் டு ஐ லிவ், திஸ் இஸ் வேர் ஐ லிவ் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. பொதுவாக ஊருக்காரங்கன்னா ஊருக்கு கூட்டு போய் ஊரை சுற்றி காட்டுறதா இருக்கட்டும், யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இருந்ததா? வெளியே ட்ராவல் இல்லை, அந்த அந்த மாதிரி எதுவும் அவ்வளோ ஜோன் இல்லை. இல்லை, ஆமாம். அஃப்கோர்ஸ் ஷூட்டப்போ வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3 படத்துக்கான லெங்க் விஷயங்களை வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டேஸ்க்குள்ளே எடுக்கணும்னு போது இல்லை, அதை தாண்டி அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். நான் வருவார், நான் விஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சார் ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அவர் வந்து இல்லை உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்கள் போய் ப்ரொசீட் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து த்ரூ அவுட் கூட இருந்து இது பண்ண முடியுதா பண்ணலையா அப்படிங்கிறத கூட ஹி வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால ஏன்னா உங்கள் 2 பேரோட சசி சார் அண்ட் உங்கள் 2 பேரோட சினிமா கிராஃப்னு பார்க்குறப்ப பிஃபோர் அவருடைய டெபியூ படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுதும் நீங்கள் சமையல் உங்கள் 2 பேரோட கரியரும் ஒரே நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நீங்கள் பாலி அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அந்த சைடு அமீர் சாரோட அவர் ஒரு பக்கம் ஸ்டார்டிங் இஸ் ஓன்
கரியர் பேரலா பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. பட் அவருடைய லேர்னிங், அவருடைய இது, அவர் வந்துட்டு என்னன்னா ரொம்ப அப்படியே 7th படிக்கும் போதே டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணவர். ஸோ ஒன்ஸ் அவர் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு நான் இதை லேர்ன் பண்ணுறேன், அதை லேர்ன் பண்ணுறேன், அடுத்தது போகிறேன் அவ்வளோ தெளிவாக போயிட்டு இருந்திருக்காரு. நான் வந்துட்டு நம்ம டேரக்டர் ஆகுமா இல்லையான்ல, இன்டர்ன்ஷிப் பண்ணணுன்னே சரி டேரக்ஷன் ஏதோ ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது போவோன்ட்டு போய் சேர்ந்துட்டு பாதியில் விட்டுட்டு வந்துட்டு திரும்பி போய் சேர்ந்துட்டு, ஸோ ஐ வாஸ் ஸ்டில் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் மை லைஃப், வாட் ஐ ரியலி வாண்ட் டு டூ அப்படிங்கிறது. ஐ ஹவ் டேக்கன் மை டைம். ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ரொம்ப தெளிவாக போயிட்டு இருந்தார். நான் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டாகவே போய் ஐ வாஸ் டேக்கிங் மை டைம். ஸோ தேர் வாஸ் அ டிஃபரன்ஸ் இன் தட். லீலை படமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு படம். காஸ்டிங்காக வந்து இட் வாஸ் வெரி, நீங்கள் சொன்ன ரொம்ப கிளாஸாக பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு காஸ்டிங். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுடைய ஒரு படங்கள் இருந்தாலும் லீலை உங்களோட முதல் படமாக இருக்கணும்னு ஏன் சூஸ் பண்ணீங்க? அது ரொம்ப நேச்சுரலாக எவால்வ் ஆன விஷயம். லீலை முதல் படமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஃபஸ்ட்டு டைம் கதைன்னு ஒன்று நான் வந்துட்டு 7 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒரு ஸ்டோரி கூட எழுதலை. நான் எனக்கு எழுத வருமானு கூட நான் ஃபிகர் அவுட் பண்ணலை அந்த டைமில். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, அவர் ஒவ்வொரு கதையும் வந்துட்டு வாலி கதையை வந்துட்டு நரேட் பண்ணி கேட்டு, குஷி கதையை நரேட் பண்ணி கேட்டு, அதே மாதிரி நியூ கதையை நரேட் பண்ணி கேட்டு, இதெல்லாம் நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அது மைண்டில் வந்துட்டு மெமரியில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகிடும் டோட்டலாக. என்னால் அவர் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி போய் வேற ஒருத்தர்கிட்ட நரேட் பண்ணி காமிக்க முடியும். இப்படி தான் வந்துட்டு இந்த கதை எடுத்துகிட்டு இருக்கோம், இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்ல முடியும். ஸோ அப்படி சொல்லும்போது வந்து எங்கேயோ வந்துட்டு அந்த நரேட்டிவ் ஃப்ளோ, அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங், அந்த விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு இறங்கிக்கிட்டு இருக்குது. பட் பர்சனலாக வந்து ஒரு புக் எடுத்து ஒரு கதையை எழுதி நம்ம எப்படி எழுதுகிறோம், எப்படி சீன் எழுதுகிறோம், எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. அவர்கிட்ட நின்னதுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு கதையை எழுத ஆரம்பிக்கிறேன். எழுத ஆரம்பிக்கும்போது என்ன டைலாக் பேசிக்குவாங்க, எதுக்கு டைலாக் பேசிக்குவாங்க, என்ன நடக்குது சீக்வென்ஷியலாக, இந்த கேள்விகள் எல்லாமே வந்துட்டு இதை வச்சு ஒரு கதை யோசிக்கணும்னு வரும்போது 2 பசங்க என்ன பேசிக்குவாங்கிறதுல எதுவுமே சுவாரஸ்யமாக யோசிக்க முடியல. ஆனால் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னும் போது அதில் வந்து ஈஸியாக டைலாக்ஸ்லாம் வந்து விழுது. ஸோ சரி ஓகே, அப்போ இந்த ஐடியாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வந்துட்டு யூ காட் மெயில்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு இதில் இன்டர்நெட்டில் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அப்போ இன்டர்நெட் பூம் ஆகிற டைம் 2 பேரும் இன்டர்நெட்டில் மீட் பண்ணிக்குவாங்க. மீட் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு ஒரு பயங்கர ஜெல் ஆகிடும் அவங்க 2 பேருக்கும். லவ் அந்த இது ஜெல் ஆகிடும். பட் த சேம் பீப்புள் நேரில் மீட் பண்ணும்போது they'll be fighting with each other badly. ஓகே. ஆனால் அவங்க கூட தான் அவங்க பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த படம் வந்து யூ காட் மெயில் வந்து சச் அ கியூட், டாம் ஹாங்க்ஸ் அண்ட் மெக்ரையனுடையது, சச் அ கியூட் லவ் ஸ்டோரி. நான் ரிப்பீட்டட் மோடில் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த படம். அந்த படத்தை எவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னாலும் எனக்கு அதில் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் என்னவா இருந்தது அப்படின்னா வந்துட்டு, பார்க்காம ஒருத்தர் மேலே லவ் வர்றது இருக்குல்ல, அது வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து அதை வந்துட்டு என்னால் வந்து அதை ரியலிஸ்டிக்காக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. எனக்கு ஸ்டில் எங்கேயோ மைண்டில் வந்துட்டு ஒரு வேளை பார்க்கும்போது இந்த பர்சன் நல்லா இல்லைனா அப்படின்னும் போது எங்கேயோ அந்த ஒரு இது வந்துட்டு புல் டவுன் பண்ணிடுமோ, இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் வாட் யூ ஹட் இமேஜின்ட் இன் மைண்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த லவ் அங்கே போயிடுமோ, அந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் இருக்கும்போது நேரில் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு பார்க்காம லவ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் எங்கேயோ அதுக்குள்ளே உதச்சிட்டு இருந்தது. அப்போ எனக்கு மைண்டில் வந்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம். 2 பேர் பார்த்து லவ் பண்ணுறாங்க, பார்க்காம சண்டை போட்டுட்ருக்காங்க, இப்படி ஒரு ஐடியாவில் கதை யோசிக்கலாமே அப்படிங்கிறது தான் லீலையோடைய நாட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம். ஓகே, ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு விஷயத்தை ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு அதிலிருந்து ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று வரும் இல்லையா, அந்த இன்ஸ்பிரேஷனாக வந்தது தான் வந்துட்டு இந்த ஐடியா. ஸோ இந்த ஐடியாவில் கம்ப்ளீட்டாக ஒன்று இறங்கி எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் இவங்க 2 பேர் எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னா, ஓவர் த ஃபோன்னா நமக்கு அப்போ வந்துட்டு லேண்ட்லைன் கல்ச்சர் தான் இல்லையா. ஸோ ஃபோன் எடுத்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது எப்படி வந்துட்டு அவர் ஒரு இதுனா தோஸ் டைலாக்ஸ் வேர் ஈஸியாக ஃப்ளோயிங் இன். யார் கார்த்திக் ஃப்ரம் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு யா, அந்த ஒரு நேச்சுரல் இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது ஃப்ளோ வந்துட்டு ஈஸியாக எழுத முடிஞ்சது. ஸோ எங்கேயோ வந்துட்டு இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். அது ஒர்க் ஆக ஆரம்பித்து சரி ஓகே இதை வந்துட்டு பக்காவாக எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதை போய் பிச் பண்ண ஆரம்பித்தேன். இனிஷியல் ஒரு 2-3 பிச்சிலேயே சிலர் வந்து ரொம்ப ரசித்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டுடியோ கிரீனில் போய் கதை சொன்னேன், சூர்யா சாருக்கு சொன்னேன் கதை.
இந்த லீட் கேரக்டருக்கு லீலைக்கு லீலையில லீட் கேரக்டர் ஆமா அவர் வந்து ஓகே அப்படின்ட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு படம் அப்போ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது ஜில்லுன்னு ஒரு காதல் வருது, படம் ஒர்க் ஆகல. ஸோ அவர் வந்துட்டு மேபி நான் இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணேன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க போல அப்படின்னு நான் ஐயோ டக்குன்னு கமிட் ஆனோம், பார்த்தா இது நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னும் போது கார்த்தியை வச்சு வேணா பண்ணுங்க நீங்க அப்படின்ட்டாப்புல. வா சூப்பர், இதுவும் தப்பா இல்லை. அப்போ கார்த்தி பத்தி வீரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கம்ப்ளீட்டாக ரக்கடா ரூரலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி நம்ம மாடிஃபைனா அவர் சிட்டி தாங்க, படத்துக்கு தான் அப்படி இருக்காரு, அப்புறமா ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்தாருன்னா சூப்பராக இருப்பார் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா பருத்தி வீரன் பெரிய ஹிட்டு. அவ்வளோ பெரிய ஹிட் ஆன உடனே டக்குன்னு பார்த்தா இது 1001 கமிட் பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்ன உடனே டோட்டலாக வந்துட்டு பிளான் மாறி போயிடுச்சு. நான் வந்து ஐயோ ரொம்ப நாள் இதுதான் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த கதையை வந்துட்டு ஏதோ நாளைக்கு ஆரம்பிக்க போகிறோன்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். வேற கதை எதுவும் யோசிச்சு வைக்கலையே நம்ம அப்படின்ன உடனே கைண்ட் ஆஃப் காட் ஸ்டக். ஸோ அங்கேருந்து அப்புறமா வெளியே வந்து ஐ வில் எனிவே சம்பவம் மேக் இட் அப்படின்னும் போது வேறு ஃபியூ அதர் ப்ரொடியூசர்ஸை பார்த்து அதில் ஒரு இடம் ஓகே ஆச்சுது. அண்ட் அவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார் நம்ம நியூ ஃபேஸாகவே போயிடலாம். எதுக்கு அப்படின்னோடனே எனக்கு வந்துட்டு நியூ ஃபேஸ்க்கு நான் பெருசாக பயப்படல, இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. வாலி பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு விஷயம் நடந்தது. அஜித் சார் வந்து அப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு இது ரொம்ப கேஷுவலாக அவங்க ஏடிஸ்கிட்டெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார். அப்படி பேசும்போது ஒரு வாட்டி வந்துட்டு லெட் யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நாட் பி சம்படி எல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னார். ஓகேயா, அதை நான் கரெக்டாக வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கல. அதனால வந்துட்டு நானும் வந்துட்டு ஓகே நியூ ஃபேஸ்னால் பரவாயில்ல தாராளமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயோ 2 பேருமே நியூ ஃபேஸ், நானும் வந்துட்டு புது டைரக்டர். அதை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் வந்துட்டு கரெக்டாக ரீச் பண்ண முடியலை. பட் மச் லேட்டர் காஸ்டிங் ரொம்ப பக்காவாக இருந்தது. அந்த கேரக்டர்ஸில் வந்து அவங்க 2 பேரை தவிர வேறு யாரையுமே வச்சு எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கீகாரம் எல்லாம் லேட்டராக கிடைச்சிது. பட் அது இனிஷியலாக ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த அங்கீகாரம் கிடைக்கல. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட நான் ரெடிட்டில் படிச்சுட்டு இருந்தப்போ நிறைய பேர் சொன்னது இப்போ இந்த படம் வந்திருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும், இந்த கதை வந்து இன்னும் வெரி கனெக்டிவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் கார்த்தி சார் சொன்னனால இந்த கேள்விக்கு நான் வரேன். நீங்கள் சொன்ன அந்த ஃபிலிமோகிராஃபிலாம் தாண்டி பையா நான் மகனல்லன்னு வரப்போ அவருடைய லுக்ஸை மாற்றிட்டார். இட்ஸ் வெரி ஸ்டைலிஷ். ஸோ அப்போ பார்த்தப்ப யோசிச்சிங்களா ஒருவேளை கார்த்தி சார் நம்ம மேபி நம்ம ஒரு யங் அந்த காலேஜ் மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு பேர்? நான் ரெடியாக தானே இருந்தேன். நீங்கள் இல்லை ஐ மீன் அதுக்கப்புறம் அவருடைய ஃபிலிமோகிராஃப் மாறிட்டே இருந்தது இல்லை? அதுதான் அவர் வந்துட்டு ஆஃப்டர் பருத்தி வீரன் 1001 போகாமல் இருந்திருந்தாருன்னா லீலை அவரோட நடந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து பையாவுக்கு முன்னாடியே வந்துட்டு அவருடைய அந்த லுக்கை வந்துட்டு இப்படியா மாற்றி நம்ம கொண்டு வந்துருக்கலாம். 1001 போனது வந்து அது வேற ஜேர்னியில் போயிடுச்சு. பட் நோ ரிக்ரெட்ஸ், I am happy the way I made Leelai. Of course, yes. ஏன்னா இன்னைக்கு ஷிவ் பண்ணிட்டோட ஃபிலிமோகிராஃபி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் மான்சி ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் வாட் யூ செட் இஸ் சம்திங். அது அவங்களுக்கு மேபி அது இவென்ச்சுவலி இட் வாஸ் டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. சதீஷ் பற்றி பேசிட்டோம், மியூசிக் டைரக்டர். நீங்கள் நியூவில் வந்து ரஹ்மான் சார் அஃப்கோர்ஸ் அவர் ஆன் போர்ட் பண்ணுறாரு. அப்பயே சதீஷ் வந்து ரஹ்மான் சாரோட இருந்தாரா ஒரு லேட்? ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு நியூ பண்ணும்போது இல்லை, நியூக்கு அப்புறமா தான் ரஹ்மான் சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. சதீஷும் நானும் வந்து ஸ்கூல்மேட்ஸ், ஸ்கூலில் ஒன்றா கிளாஸ்மேட்ஸ் ஒன்றா படித்தோம். அண்ட் நியூக்கு வந்துட்டு ஒரு புது மியூசிக் டைரக்டர் அப்படின்னு யோசிக்கும்போது அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கர போல்டாக வந்துட்டு இது புதுசு போகலாமா ஓகே அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஓகே ஆக்டர்ஸ் புதுசு போகலாமான்னா ஓகே அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளைண்ட் கான்ஃபிடென்ஸில் வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஐ வாண்டட் டு சர்ச் அண்ட் ஃபைண்ட் சம்படி ஹூ வில் ரியலி லைக் என்ன சொல்கிறது பி லைக் ஆப்ட் ஃபார் அந்த இது அந்த ஒரு ஞானம், ஒரு மியூசிக்கில் அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அது கொடுக்கக்கூடிய தன்மையில் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ சம்படி டோல் மீ இந்த மாதிரி சதீஷ்னு ஒருத்தர் இதில் இருக்கார், ரஹ்மான் சாரோடைய இது நல்லா பண்ணுவார், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா இது தெரியாது. அதுக்கப்புறம் யாருன்னு கால் பண்ணால் பார்த்தா ஸ்கூலில் என்னுடைய கிளாஸ்மேட், பட் அவங்க அப்பாவும் மியூசிக் டைரக்டர். ஸோ வந்துட்டு நீ அப்போ ரஹ்மான் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறியா, சூப்பர் நல்ல விஷயம், நான் பண்ண போகிறேன், நீ இன்ட்ரெஸ்டடா அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாப்புல கதையை மொத்தமாக சொன்னேன். ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு சாங் மட்டும் கம்போஸ் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காமிச்சு தான் நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு ஒன்று முதல்ல ஒரு சாங் பண்ணார். பண்ணால் அந்த சாங் வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த சிச்சுவேஷனுக்கு க்ளோஸராக இல்லை, வேற ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு ஒன்று இமீடியட்டாக ஒரு 15 மினிட்ஸில் பண்ணது தான் ஜில்லுன்னு ஒரு கலவரம். ஓகே, பட் படத்துக்கு ஒரு பெரிய ஃபேஸாக இருந்தது, பெரிய ஃபேஸாக இருந்தது. அவருடைய என்ன சொல்கிறது மியூசிக் என்ட்ரிக்குமே வந்து அது ஒரு பெரிய ஃபேஸ்.
ப்ரொடியூசர்கிட்ட அந்த பாட்டை தான் போய் முதல்ல போட்டு காமிச்சோம். கேட்ட உடனே அவர் வந்துட்டு பண்ணுங்க, சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு. லிரிக்ஸும் சதீஷ் தான் பண்ணியிருப்பாரு. லிரிக்ஸும் சதீஷ், எக்ஸாக்ட்லி. ஆமா. வாலி சாரோட பாட்டுமே அதுல இன்னைக்கும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எனிஒன் லிசனிங் இன் 2006 2026 அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கிளி அண்ட் உன்னை பார்த்த பின்பு ரெண்டும் வாலி சார்கிட்ட வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். அவரை போய் உட்கார்ந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட அந்த லிரிக்ஸ் வாங்கிட்டு வந்தது. அவர் முதல்ல ஒரு கிளின்னு எழுதுறதுக்கு முன்னாடி நாங்கள் டம்மி லிரிக்ஸில் வந்துட்டு இமையனன்னு போட்டு வச்சுருந்தோம். எனக்கு இமையனை வந்து ரொம்ப புது வார்த்தையாக இருந்தது. நான் வந்துட்டு ஒரு கிளின்னு கேட்டோன்னே இது ஒரு கிளி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நிறைய பழைய பாட்டில் ஒரு கிளி. ஆமாம் ஒரு கிளின்னு இருக்கே, அதனால வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் அது வந்துட்டு அந்த ஒரு கிளி வார்த்தை அப்படின்னோடனே அவர் நீ ஒரு குழப்பவாதி ஓடி போயிடு, நான் எழுதி கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும், வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா உனக்கு நான் எழுதி தர மாட்டேன் அப்படின்ற. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் உட்காந்து சதீஷ் பாட 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 அது கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னென்னா இது ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக போய் சேர்ற விஷயமா இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸாக எலைட்டாக. ஸோ அவர் ரொம்ப கமர்ஷியலாக நமக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, நம்ம நல்ல விஷயத்த வேணான்னு போய் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்திருக்கோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அப்புறமா பார்த்தா இப்போது ஒரு கிளி ஹஸ் பிகம் ஒரு பெரிய ஐடென்டிட்டி. அந்த இது அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வாலி சாருக்குமான அந்த கனெக்ட் எங்கே ஆரம்பிச்சது? அந்த 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 டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் மீட் பண்ணது. அந்த டைம் போய் மீட் பண்ணது. அவர் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு ஆனந்த விகடன்லேயோ எதுலேயோ, என்னுடைய சின்ன வயசில் ஆனந்த விகடனில் அவர் வந்துட்டு எழுதின ஒரு இது, அதை படித்தேன். இவர் நான் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வாழ்க்கையில் மீட் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. படிச்சுட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மழை ஏன் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தார். உப்பரிக்கும் கடல் நீரை உறிஞ்சியதால் வான்மேகம் உடன் விழுங்க ஒண்ணாமல் துப்பிய எச்சில் தான் தூய பெறும் நிலமெங்கும் தூரலென சாரலென துளி துளியாய் மாய்த்ததுவோன்ட்டு ஒன்று எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து இது செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அதை மனப்பாடம் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மச் லேட்டர் இப்போ போயிட்டு வந்துட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே அவரை மீட் பண்ணிட்டு, சார் எனக்கு வந்து நீங்கள் ஆனந்த விகடனில் ஒன்று எழுதியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அப்போ நான் ரொம்ப குட்டியாக இதாக இருப்பேன். அவர் வந்துட்டு நீ இந்த இதை படித்து மைண்டில் வச்சிருக்கியா, ஆச்சரியமாக இருக்கே, எனக்கு நான் உன்னை பார்த்தா வேற ஏதோ ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சா, நீ வந்து என்னுடைய கவிதையெல்லாம் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு அன்பு, அது டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. அதனாலே அவர் வந்து நான் சூப்பராக எழுதி கொடுக்குறேன் ஓ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. வதந்தி 1க்கும் 2லையும் நான் இன்னொன்று ரொம்ப பெருசாக பார்த்தது பாட்டு இருந்தது. கருப்புக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் டைவா கோட்டிங்னு ஒரு பாட்டு வைக்கணுன்றது உங்களோட ஐடியா? பிகாஸ் அந்த வெப் சீரீஸ்ல பாட்டு வர்றதுன்றது இட்ஸ் வெரி அரிதிலும் அரிது. ஆமாம், என்னன்னா சீசன் 2 உடைய கதையே நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் சீரிஸை பார்க்குற தன்மையில் இருக்காது. நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற தன்மையில் தான் இருக்கும். த வே இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், இட் இஸ் ரிட்டன், எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்பேஸில் ஒரு போகிற அந்த தன்மையில் தான் இருக்கும். அண்ட் கதையை அப்படி என்விஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்டார்டட் டிமாண்டிங், இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒன்று வேணும், இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒரு வேணும் அப்படின்ட்டு தட் டிமாண்ட் வாஸ் நேச்சுரலி அங்கே வந்துட்டு அரைஸ் ஆச்சு. அரைஸ் ஆன உடனே அதை வந்துட்டு சரி ஓகே அட்ரஸ் பண்ணுவோம். நம்ம இது வந்து வெப் சீரிஸில் பாட்டு வருதுன்னு அன்ரியலிஸ்டிக்காக வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரியே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி போகுதோ அந்த மாதிரி அது பிளே அவுட் ஆகும். பட் ஸ்டில் அது ஒரு அழகான ஒரு சாங் அந்த இடத்துல வந்த அந்த ஒரு தன்மையும் அதுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வெப் சீரிஸ்லோடைய ஃப்ளோ வந்து அதுவும் இல்லாமல் ஒரு த்ரில்லராக போகிறப்போ, நான் வதந்தி பார்க்குறப்போ அதோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அது ஒரு grip இருக்கும். வதந்தி சீசன் 2ல வந்து பாட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு 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 யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, இது வதந்தியோடைய பேரை கெடுக்க போகுது பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு நீ வெயிட் பண்ணி பாரு, ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீ என்ன சொல்றன்றத நானும் பாக்குறேன்ற மாதிரி அதுக்கு நான் கமெண்ட் எதுவும் திருப்பி ரிப்ளை போடல. பட் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி. இன்னொன்று சமீபத்தில் கருப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய வருது. இந்த பாட்டுமே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. கருப்புக்காக ஒரு EDM ட்ராக்ல அந்த பாட்டோடைய ட்ரீட்மெண்ட். ஆமா, வெரி டிஃபரண்ட். பிளான் பண்ணிலாம் பண்ணல. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா கருப்புசாமி ஒருத்தர் இருக்காரு. அந்த கருப்புசாமிக்கு வந்துட்டு ஆப்வியஸா அங்க வந்துட்டு ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ரொம்ப நேச்சுரலா ஃப்ளோன் ஆகி வந்து உட்காந்துருச்சுது. நீங்க அங்க பிஜிஎம்மோ ஏதோ ஒன்று போட்டு பண்றதை விட அதை அந்த கருப்பு சாமியை பற்றி ஒரு பாட்டு போடுறது அங்கே வந்து இன்னுமே பெட்டரான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ கருப்பு சாமியை பற்றி எப்படிலாம் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்கும்போது அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கருப்புசாமி பேர்களே வந்துட்டு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு முடிஞ்சிருமே, அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு வந்து நான் அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைமன் கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த பாட்டை பண்ணி கொடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் அனுப்பிச்சா அந்த வெர்ஷனை கேட்டு சாமி பாட்டுன்னு போட சொன்னால் இப்படி தானே போடுவாங்க, அப்படி தானே இருக்குது அப்படின்னோடனே இல்லை அது டியூன் நல்ல டியூன் தான், நான் உங்களுக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டேன், நான் வேறு மாதிரி அனுப்புகிறேன் பாருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரான்ஸ் இதில் வந்துட்டு பண்ணி கொடுத்தாப்புல. நான் ஒரு 3 மணி நேரத்தில் திரும்பி சாங் வருது, அதே சாங்கை திருப்பி கேட்டுட்டு சைமன் என்ன சைமன் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நல்லா இருக்குல்ல பாருங்க அவ்வளோதான் இது அடிக்க போகுது பாருங்க அப்படின்னாரு. இப்போ ஃபைனல் வெர்ஷன் மொத்தமாக முடிச்சுட்டு இது பண்ணால் நான் காரில் போனேன்னா அதுதான் லூப் மோடில் இருக்குது. அப்படியா? அது நம்ம வந்து அந்த ஜோன்லேருந்து பிச்சு வெளியே வந்து அப்புறமா வந்துட்டு டைவா கோடிங் போனோன்னா அந்த மூடுக்குள்ளே திருப்பி அது லூப் மோடாக மாறிடுது. ஸோ 2 சாங்கும் பேக் டு பேக் வந்துட்டு இட் வாஸ் லைக் சச் அ வண்டர்ஃபுல் நம்பர்ஸ் தட் நேச்சுரலாக கம் இன் டு திஸ் சீரீஸ். ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ஸ் வரலைன்னா இந்த 2 சாங் வந்திருக்காதே. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தோஸ் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வதந்தி சீசன் 1 வதந்தி சீசன் 2 ரெண்டுமே ஸ்டாண்ட் அலோனாக இருக்க போது வாட் எவர் கம்ஸ் நெக்ஸ்ட் இட் வில் பி ஸ்டாண்ட் அலோன். ஆனால் விவேக் பிரசன்னா மட்டும் ஒரு சின்ன த்ரெட்டாக இருக்கிறாரு. பர்பஸாகவே பண்ணோம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு 2 ஸ்டாண்ட் அலோனாக இருந்தாலுமே அந்த வதந்திங்கிற வேர்ல்டுக்குள்ளே தானே அது நடக்குது. ஸோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு சரியா 2 வந்துட்டு தனித்தனி கதையாக இருக்குது, ஆனால் பேர் மட்டும் வதந்தின்னு வச்சுக்கிறீங்க, அப்போ அது என்ன கனெக்ட் எதுக்காக அப்படின்னு அவங்க கேட்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் எங்கேயோ அந்த யூனிவர்ஸ் மாதிரி வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்கட்டும். ஆண்ட்ரூ யூனிவர்ஸ் இட் இஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸ்னு வரும்போது இட் பிகம்ஸ் தட் இல்லையா. ஸோ அதனால அதை வந்துட்டு நம்ம அப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்டிகுலராக அந்த கேரக்டர் வந்து ஃபோர்ஸ்டாக உள்ளே வராமல் எப்படி நேச்சுரலாக கொண்டு வர்றது அப்படின்னு ஒன்று வி ஸ்டார்டட் பிளேயிங் குட்டியாக சில என்ன சொல்கிறது இன்டர் கனெக்ட்ஸ் பிட்வீன் சீசன் 1 and season 2. This will be a completely standalone story, but still you will enjoy those interconnecting and the nifty and the elements. ஆமாம், from season 1. ஸோ அதில் கேரக்டர்ஸும் பார்க்குறது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு இதை பார்த்துட்டு மேபி யாராவது சீசன் 1 பார்க்காம இருக்கிறவங்க திரும்பி போய் அதை பார்க்கணும்னு நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி அது பில்ட் பண்ணும். ஸோ ஃபைனலி ஒரே ஒரு கேள்வி, சீரீஸ் டைரக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, ஆர் ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒரு டைட்டில் கொடுக்கறதுன்றது கஷ்டமான விஷயமா? ஒவ்வொரு சீரீஸ்க்கும் டைட்டில் கொடுப்போம்ல, இந்த எபிசோட் இதுதான் பேச போகுது, இந்த எபிசோட் இதுதான் பேச போகுது, யூ ஹேவ் டு கிவ் இட் இன் 3 words or something அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த டைட்டில் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கல, எழுதி முடிச்சாச்சு. நம்ம இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. அந்த டைட்டில் கொடுக்குறதுல வந்துட்டு நான் கரெக்டான டைட்டில் கொடுக்கலன்னா நான் நல்ல ரைட்டர் இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அதனால ஏடிஸை வந்துட்டு ஒரு 10 டைட்டிலோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இது பெட்டராக இருக்குது, இது பெட்டராக இருக்குது, இது பெட்டராக இல்லை அப்படின்னு சூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் பாதரே பண்ணல. பட் த வெப் சீரிஸ் ரைட்டிங் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது ஃபீச்சர் ஃபிலிமுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை திருப்பி ரீதிங்க் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த மல்டிபிள் லேயர்ஸில் வந்துட்டு ஸ்டோரியை யோசிக்கிறதா இருக்கட்டும், மைண்ட் இஸ் கைண்ட் ஆஃப் ஓப்பன்ட் அப் டு தட் அண்ட் இட் இஸ் பிகம் கைண்ட் ஆஃப் ஈஸி. நம்ம வந்துட்டு அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கிறிஸ் பண்ணி நம்ம யோசிக்கத்தான் இன்னும் அதை என்ரிச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வாட்டி அந்த கிறிஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இட் பிகம் so easy to keep recreating a lot of such writings. Thank you so much for being here. Thank you so much. Wonderful time. Thank you so much. Yes, we had a great time. Thank you. Same here. Thank you. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.